வேங்கை வயல் விவகாரம் வன்கொடுமை வழக்கு இல்லை என்று கூறி வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் வழக்கில் குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று கோரிய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் வழக்கு விவகாரம் வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் தரப்புல இது தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலதிக விவரம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் தான் 2 ஆண்டுகளை கடந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். அந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கை வயல் பகுதியைச் சேர்ந்த அதே சமூகத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, அதே போல் முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய 3 பேர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த வழக்கின் புகார்தாரரான வேங்கை வயலைச் சேர்ந்த கனகராஜ் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்கன்னா, புகார்தாரரான என்னை விசாரணை செய்யல, அதே போல இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யல. ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வேற சட்டத்திற்கு மாற்றும் பொழுது புகார்தாரருக்கு முறைப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கனகராஜ் தரப்பு வழக்கறிஞர்கள் கடந்த 2 முறை இந்த வாய்தா வரும் பொழுது அவங்க அவங்களுடைய வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. ஆனா இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பல்வேறு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க. அதாவது முறையான விசாரணை மேற்கொண்டு அறிவியல் பூர்வமாகத்தான் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. குறிப்பா அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த தண்ணீரை குடிச்சனாலதான் பாதிப்புன்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த தண்ணி குடிச்சதுனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரலன்னு சொல்லி மருத்துவர்கள் அறிக்கை கூறுது. அதனால இந்த தண்ணியை அவங்க குடிக்காதனால இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வராது. ஏன்னா பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இதுல குற்றவாளிகளாக காட்டப்பட்டிருக்காங்க. அதனால இந்த நீதிமன்ற வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. இந்நிலையில் தான் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு சட்ட பொறுப்பு நீதிபதி இந்த வழக்கை புதுக்கோட்டை தலைமை குற்றவியல் நடுவர் நீதித்துறை நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து மாற்றிருக்காங்க. மேலும் இந்த புகார்தாரர் கனகராஜ் தொடுத்த இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்க கூடாது என்று சொல்லி தொடுத்த வழக்கையும் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த வழக்கு புதுக்கோட்டையோட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல தான் இந்த வழக்கு நடக்கும். இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலிருந்து இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது இந்த வழக்கினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.